அப்பனே முருகா, வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. இப்போ உட்காந்து நல்லா நிம்மதியாக காஃபியை குடிப்போம். கீழே உட்காருவோம் மேலே உட்காருவோமா? இடுப்பு வெளிச்சாப்பில் இருக்கு. மேலேயே உட்காந்துடலாம், இந்த சேர்லேயே உட்காந்துடலாம். இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அப்பாட கடகடன்னு டிஃபன் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு பால் இட்லி அப்புறம் ஸ்கூலுக்கு டிஃபன் பேக் பண்ணி கொடுத்துட்டு இதுகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவரையும் வேலைக்கு அனுப்பிட்டு வீடை முத்தத்தை பெருக்கி தொடச்சி அப்பப்பப்பப்பப்பா அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு அக்கடான்னு வீட்டு முத்தத்தில் உட்காந்து காப்பியை ருசிச்சு குடிக்கிற ஒரு தனி சுகம் இருக்கே. ஐயோ ஐயோ, அவ்வளோ வேலையும் படபடன்னு செஞ்சுட்டு வீட்டில் உள்ளவங்கள அவரவரோட வேலைக்கு அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடுக்கு நம்மளுக்கு தினமும் ஒரு பரிசு கொடுக்கலாம். அப்பா முருகா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? இருந்தாலும் அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு இப்படி உட்காந்து காப்பி சொகமாக குடிக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்த பரிசை திருப்பி வேணாலும் வாங்கிக்கலாம். இதை பற்றி ஏதாவது யோசி முருகா. சரசக்கா, இதோ யாரோ வந்துட்டாங்கல்ல, கொடுக்காத பரிசை திருப்பி வாங்குறதுக்கு நிம்மதியாக ஒரு காப்பியை கூட குடிக்க விட மாட்டாங்கிறாங்களே. யாரு? அக்கா எங்க இருக்கீங்க? புறவாசல் முத்தத்தில் இருக்கல, வாங்க. அக்கா இல்ல கீதாவா? வா கீதா. என்ன காலங்கத்தாலையும் வந்திருக்க? இது எப்போ நடக்கிறதானக்க? எனக்கு அதிசயமா கேட்கிய, அதை சொல்லு. சரி வா, வந்து உட்காரு. வாரேக்கா. சேர்ல உட்காரியா கீதா? இல்லக்கா, இப்படி கீழே உட்காந்துக்கிறேன், அதான் எனக்கு பிடிக்கும். சரி உட்காரு. காப்பி குடிச்சிட்டீங்களா? ஆமாட்டி, இவ்வளோ 2 பேர்த்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவரையும் வேலைக்கு அனுப்பிட்டு இப்போதான் வந்து உட்காந்துருக்கேன் டி. சரிக்கா, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? காப்பி போட்டு தரட்டுமா? இல்லைக்கா, இப்போதான் குடிச்சிட்டு வரேன். வேலையை முடிச்சிட்டாடி? அது கலந்து இருக்கட்டுக்கா, மெதுவாக செஞ்சுக்கலாம். அது சரி. என்னக்கா சின்ன பொண்ணு மீனா இன்னும் காணும்? வருவாள்வேன், மெதுவாக வருவாள்வேன். நீ காலையில் என்னக்கா செஞ்சிய? இட்லியும் சாம்பாரும் செஞ்சேன், அவங்களுக்கு டிஃபனில் பேக் பண்ணி கொடுத்தேன். வீட்டில் வச்சு கஞ்சி தான் குடிச்சிட்டு போனாளுங்க 2 பேரும். இவரும் கஞ்சியை தான் குடித்தாரு. நானும் சாம்பார் தாக்கா வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் பார்த்துக்கங்க வெங்காயம் இல்லை வீட்டில். அதை சரி என்னச்சியே, காலங்கத்தில் எங்கக்கா போவேன், கடைக்கு வேற மலைச்சி போய் தான் உங்கள் வீட்டை பார்த்து வந்துட்டேன். நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் குழம்பு கொடுத்து விடுங்கக்கா. ரொம்பலாம் வேண்டாக்கா, என் மவ சாப்பிட்றதுக்கு மட்டும் போதும். நான் துவையில கூட அரைச்சி சாப்பிடுவேங்க்கா, எனக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கும் அதையே கொடுத்துருவேன். என் மவளுக்கு மட்டும் கொஞ்சம் தந்துருங்கக்கா. வெங்காயம் வேணால் தரட்டுமா கீதா? அது குழம்பு தாங்கக்கா, உங்களுக்கு ஏக்கா கஷ்டம்? ஏலா குழம்பு தரம்ல, ஆனால் வெங்காயமும் தருமா கேட்க. ஓ அப்படியா? சரிக்கா, அப்பனு சரி. ஏன்னா அங்கே வர கடைக்கு போகணுன்னா கொஞ்சம் மலைச்சி இருக்கலாக்கா, அதனால தான். இல்லைன்னு உங்கள்கிட்ட வாங்க வேண்டாம் பார்த்துக்குங்க. ஆமாம் ஆமாம், நீ ஒன்றுமே வாங்க மாட்டியே. அதானக்கா. அது சரிக்கா, நான் வரும்போது நீங்கள் யாரோ பரிசை திருப்பி வாங்குறதுக்குன்னு பேசிட்டு இருந்தீங்க, என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? யாருக்குக்கா திருப்பி பரிசு கொடுக்க போறியே? யார் எனக்கு பரிசு தந்தானோ அவனுக்கு தான் திருப்பி கொடுப்பேன். அது யாருக்கு உங்களுக்கு பரிசு தந்தவே? எதுக்கு பரிசு?
யார் கொடுத்தா உங்களுக்கு? அது எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்பதான் கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். கோரிக்கையா? புரியலையே. அதுவா, நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஒரு கோரிக்கையாக கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கையா. நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் இவ்வளோ வேலை செய்கிறோமே எடுக்கோமே, அதுக்கு டெய்லி ஒரு பரிசு தரலால அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தேட்டா. அக்கா நீங்கள் சும்மா தானே, என்ன செய்யன்னு தெரில, அதனால ஒரு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கும் முருகருக்கும் முடியல நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. அக்கா நினைச்சா அது சரிக்கா. அப்புறம் எதுக்கு அந்த பரிசை திருப்பி வாங்க சொன்னீங்க? ஏலா, அதான் நம்ம இப்படி அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு அக்கடான்னு இப்படி சொகமா காஃபி குடிக்கும்ல, அந்த சுகத்துக்கு தான் பதிலாக நீ இப்போ கொடுத்த பரிசை வாங்கிக்க அப்படின்னு ஒரு சும்மா சொன்னேன். அக்கா அக்கா ஆளுக்கா பரிசையும் கேட்டுட்டு திருப்பி வாங்கிக்கோன்னு சொன்ன ஆளுக்கா நீங்கள் நல்லா பண்ணுறேக்கா. காலங்களே கன்ஃபியூஸ் ஆகிறப்ப உங்களை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாரடி. அவருக்கு தெரியும் என் மனநிலை என்னன்ட்டு. அவர் என்ன புரிஞ்சுப்பாரு. அவரை விட்டால் வேற யார் என்ன புரிஞ்சுக்க? சரிக்கா, இன்னும் எனக்கு சிரிப்பு அடக்க முடியலக்கா. என்ன பண்ணுறீங்க? சரி சரி, நீங்கள் நல்லா பேசணும் உங்கள் முருகர்கிட்ட. ஆமாம், நீங்கள்லாம் விட்டுட்டாலும் அதான் வந்துடுது இல்லை யாராவது. ஐயோ அக்கா, நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? நான் சொல்ல வேண்டியதை முருகர்கிட்ட சொல்லிட்டேன், அப்புறம் அவர் இஷ்டம். என்ன சொல்லிட்டியே? பரிசத்தா அப்புறம் திருப்பி வாங்கி கொஞ்சிடுறதுக்கா? அதுக்கு 10 மூட்டை குடம்ல இருந்துட்டு போக வேண்டியதானே? ஏலா, கிண்டல் அடிக்காதல. நான் சும்மா உட்காந்துருந்தேன், யாரும் இல்லை. அப்புறம் நம்மளுக்கு யார் தனியாக உட்காந்து அவர் தானே நம்மளுக்கு குடிச்சேர்ந்து பேசுறதுக்கு. அப்புறம் நம்ம வேற யார்கிட்ட பேசுறது தனியாக உட்காந்து? அப்படியெல்லாம் நீங்கள் தனியாக இருக்க வேண்டாக்கா, என்ன கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுவேன். ஏலா, உங்க வீட்டுல வேலையெல்லாம் செய்ய மாட்டேல? இங்கே இருந்தா உன் புருஷன் ஒன்று போட்டு அடிக்க மாட்டேன். அதுக்கு தான் ஐடியா இருக்கேக்கா. உங்களுக்கு பேச்சு துணைக்கி இருப்பேன். அப்புறம் நீங்க சுவாகரியெல்லாம் பொங்கும்போது அதை கொண்டு கொஞ்சமா போய்க்கிடுவேக்க. அவருக்கு மட்டும் கொடுத்து இல்லைன்னா நம்ம என் பொண்ணுக்கும் கொடுத்துட்டு அவ்வளோதாக்கா. அதுக்கு எனக்கெல்லாம் வேண்டாக்கா, அவளுக்கு கொடுத்தா போதும். அப்ப நீ என்ன தேடி திம்பா? அதான் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு போயிடலாக்கா. வீட்டுக்கு ஒரு வாட்டி கூட்டிட்டு போகணுமா என்ன? நான் இங்கேருந்து சாப்பிட்டு போயிருக்கா, அவ்வளோ கஷ்டம்லாம் வேண்டாம். இங்கேருந்து போகும்போது என் வீட்டாளுக்கும் என் பிள்ளைக்கும் கொண்டு போனால் மட்டும் போதுக்கா, எனக்குலாம் வேண்டாம். சரிதான். அத்தாடி ஆத்தா எதுக்கு புல்லாப்பு, நான் சிவகாசி தானே கொளுத்து மத்தாப்பு. ஹே கொடம்பாக்கம் ஏரியா ஒட்டு கெட்டு வாரியா, குத்தாட்டம் என்னோட ஆடரடியா. நம்மள டான்ஸ்ல அடிச்சுக்க ஆளே இல்லடா. சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருப்பா? ஃபோன் பண்ணி பாப்போமா? பண்ணுவோம். முதல்ல இங்க உட்காருவோம், உட்காந்துட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். சரி, ஃபோனே பண்ணலாம். என்ன ஃபோன் போயிட்டே இருக்கு? கழுதை என்ன எந்திக்கலையோ? விடக்கூடாது, அடிச்சுக்கிட்டே இருப்போம். எருமை ஃபோன் ஆயிடல. ஐயோ, மொபைல் அடிக்க யார் போடுவா இந்த காலையில்? முதல் இந்த மொபைலை எங்கே? நம்மளுக்கு கீழே தான் கிடக்க. சரி, ஹலோ, இங்கே நான் சின்ன பொண்ணு, நீங்கள் யாரு? நான் தான் உலகளகி பேசுகிறேன். அப்படி யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இல்லையே. ராங் நம்பர், ஃபோனை வை. யாரா? நான் தான்ல. யாரு? மீனாவா? யாரா?
என் நம்பர் சேவ் பண்ணலையோ நீ? அதெல்லாம் சேவ் ஆகி தான் இருக்கு. அப்படியாமல என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கா? சும்மா தான்ல, நேரம் போக வேண்டாமா? நேரம் போகிறதுக்கு உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு பார்ப்போம். சீக்கிரமா ஓடி வா சின்ன பொண்ணு, நம்ம சரசக்கா வீட்டுக்கு போவோம். இதுதான் உன் ஐடியாவா? இதுதான் நம்ம என்னைக்குமே செய்வோமே. ஆனாலும் இப்போ உனக்கு அந்த ஐடியா தோணலடி, அதுக்கு தான். அங்கே வரலாம் தான், ஆனால் என் மாமியார் வாசலில் தானே படுத்து கிடக்க. உங்க மாமியார்ல தான் நீ லெஃப்ட் ஹேண்ட்ல சமாளிப்பி சின்ன பொண்ணு, சமாளிச்சிட்டு வா. அது உண்மைதான். சரி வை, நான் வாரேன். நான் அங்க போயிட்டு இருக்கேன், நீ வந்துரு சீக்கிரம்னே. சரி சரி நீ வை. எப்படி சமாளிக்கிறது இந்த மாமியார் கிளவிய? முதல்ல எந்திப்போம், ஒரே டயர்டாக இருக்குப்பா. போய் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு. என்ன சவுண்ட் இது? முரட்டு கொரட்டையெல்லாம் இருக்கு. கிரை தூங்கிட்டு இருக்கு நல்லா. எதுக்கும் செக் பண்ணிக்கிடுவோம். சரி, இப்போ நம்ம ஓடிடலாம். விடுதலை விடுதலை விடுதலை. எம்மாடி எந்திரிச்சிட்டோ? இல்லையே. மறுபடியும் செக் பண்ணுவோமா இல்லை ஓடி போயிடுவோமா? எதுக்கும் பார்த்துக்கிடுவோம். நல்லா தான் தூங்குது. கொரட்டை இலவ தான் அவ்வளோ பெருசாக விடுதாக்கும். சத்தமே போடாமல் ஓடி போயிடுச்சு இந்த பொண்ணு. அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. பாய் பாய் பாய். ஓடு. மச்சான பார்த்தீங்களா மலவாழ தொப்புக்குள்ள? மச்சான பார்த்தீங்களா மலவாழ தொப்புக்குள்ள? குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தாரா கனலியே, அவரு வந்தாரா கனலியே. எப்படி பார்க்கறது? அவரை தான் காலையிலே பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டோம்ல. என்னடி இன்னும் இவளை காணோம்? என்ன கீதா இவளை இன்னும் காணோம்? அதானக்கா, இதோ வந்துட்டே. இந்தா வந்தாச்சுல்ல. நலமுடி இங்கதான் இருக்கீங்களோ? ஆமால மீனா, இருங்க பாரு. பால வா வந்து உட்காரு. இதோ பாருக்கா. ஏலா அவ்வளோ இடத்த விட்டுட்டு கொலைக்கு மேலே வந்து உட்காருவா? கூல் கூல் சச்சு, நான் பார்த்துக்கிறேன். எதை உடையிறதியா? சச்சு நான் பார்த்துக்கிறேன், அது உடையாம. நீங்கள் கவலைப்படாதீங்க சச்சு. என் வெயிட்டெல்லாம் ரொம்ப பூ போல இருக்குங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. யாரு உன் வெயிட்டா பூ போல இருக்கும்? ஆமாம் நல்ல முடி, நான் பார்த்ததுக்கு தான் கொஞ்சம் அப்படி இருப்பேன். அது என்னால பூக்கும் குறையதான் தெரியுமா? என் வீட்டால என்ன தூக்கிட்டு சுத்தி 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 வருவேன் தெரியுமா? மீனா உன்னை தூக்கிட்டு சுத்துவேன். ஆமாக்கா பார்த்தேலா, இப்ப சுத்த சுத்திட்டு சுத்துவான் நம்மள. ஏன்க்கா இப்படி சிரிக்கிய? நான் சொல்றது உங்களுக்கு பொய்யாவா தெரியுது? இரு செல்வா வரட்டு, அவன்கிட்டே கேட்க. கேளுங்க, சும்மா தான் கொனைச்சிட்டு இருக்கேன் நலமுடி. அவர் என்னை தூக்கி வச்சுக்கிட்டு கை கால் முளைத்த காற்றானி அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவார் தெரியுமாக்க?
மணி ஓசை வரும் பின்னால். நான் தான் வந்துட்டேல முன்னாடி, அவ பின்னாடி வந்துகிட்டே இருப்பா. அப்போ நீ ஒத்துக்கிற நீ யானன்னு. 4 முடி வாயை உடச்சிருவேன். நான் ஒன்றும் அவ்வளோ வெயிட் இல்லை. ஏதாவது சொல்லிட்டே இருக்காத பத்தியில என் வெயிட்டை பத்தி. நான் எவ்வளோ கொஞ்சமா சாப்பிடுறது தெரியுமா இருக்க? சும்மா எதுன்னு சொல்லிட்டு இருக்காதியே. ஆமா, ரொம்ப கொஞ்சமா சாப்பிடுவேன். ஆனா எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருப்பேன், அப்படித்தானே? எல்லாம் சண்டை போடாதீங்களா? உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. 4 முடி. சின்ன பொண்ணு கால் பண்றேன். போன் அடிக்கி நான் எடுக்கல பாத்தீங்களா? எப்பயாய் இந்த வந்துட்டேன். சரசக்கா வா சின்ன பொண்ணு. ஏலா வந்துட்டியா நீ? ஆமாட்டி, இந்தா இங்க உட்காந்துக்கிறேன். இரு, நானும் அங்க வாரேன். ஏலா சின்ன பொண்ணு, என்ன பார்த்து உட்காரல? அம்மா உட்காருதே. நீம்ல குந்தா நீ கீழே உட்காந்துருக்கா, அந்த இதில் மேலே உட்கார வேண்டியதானே? இங்கே நல்லா தான் இருக்கு. எனக்கு கீழே உட்கார நல்லா பிடிக்கும் பார்த்துக்க. ஆமா, அதுக்கு தான் அந்த கொலா மேல வந்து உட்கார்ந்தா. 4 முடி கோவத்துக்கு பதிமாட்டுக்க. எல்லாம் காப்பி குடிக்கல. நல்ல வேலைக்கா, நீங்களே கேட்டுட்டீங்க. கொஞ்ச நேரம் பேருந்து நானே உடனே கேட்டிருப்பேன். ஆமாக்கா, நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டாங்கக்கா. கீதா, உனக்கு எடுத்துட்டு வரட்டுமா? சரிக்கா. என்ன ஆச்சரியம், இன்னும் 4 முடி காப்பி குடிக்காமல இருக்கு. நான் இப்ப ஒண்ணு மாதிரி ஆட்டி வந்தவன காப்பிக்கு இலையிறதுக்கு அப்புறம் எதுக்கு இப்ப கேட்டிய? ஏன் மீனா, நான் கீதாட்ட முதே கேட்டேன் தெரியுமா? அவதான் வேண்டான்ட்டா. நீ சும்மா அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. பாத்தியா, ஒன்ன மாதிரி அலப்பறம் நினைச்சேடி என்ன? இது ஊருக்கே தெரியுமாக்கா நீங்க எப்படின்னு. அக்கா இவ்வளோ விடுங்கக்கா, நீங்கள் போய் நல்ல காஃபி எடுத்துறாங்கக்கா. இரு வாரே. ஏன் மீனா, அதுக்கு மேல உட்காரல, இடத்த விடு. சாரி குஷ்பு, உங்களுக்கு இடம் இல்லையா உள்ள போறதுக்கு? விலகுல. ஓகே ஓகே, இப்ப போங்க. அப்புறம் 4 முடி இன்னும் என்ன மூஞ்ச உருடு வச்சிட்டு இருக்கிய? மாத்துங்க. பாரு சின்ன பொண்ணு, அவன் என்ன எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு. அப்புறம் காலையில் என்னக்கா சமையல் செஞ்சிய? காலையில சாம்பார் வைக்கணும்னு பார்த்தேன்டி, இட்லியை வச்சுட்டு பார்த்தா வெங்காயம் இல்லை. அதான் கடைக்கு என்ன தெரிஞ்சதுக்கு மேலே போய்கிட்டேன்ட்டு சரசக்காட்ட கொஞ்சம் குழம்பு கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அதான 4 முடி, அதான வேலையை காமிச்சிட்டீல. ஏட்டி, நம்ம சரசக்காட்ட திண்டு வாங்கிட்டு போறேன், அதுக்கேட்டு எனக்கு பிடிச்சிருக்கா? நீ சரசக்காட்ட வாங்கி சாப்பிட மாட்டியோ? நானாவது சரசக்காட்டை மட்டும்தாக்கா வாங்குவேன், உங்களை மாதிரி வீடு வீடாக போக மாட்டேன். நான் என்ன வீடு வீடா வீடு போய் வாங்கிட்டு இருக்கேன்? ஏதாவது சொல்லணும்னு சொல்லி இருக்காதீங்க. 4 முடி ரொம்ப டான்ஸ் ஆடாதீங்க, இருங்க சாட்டி. சண்டை போடாதீங்கடி. அதை யார் சொல்றா பாரு. கிதாக்கா ரொம்ப ஓவரா போய் நீ வீடு வீடா வாங்க மாட்டியோடி? நானும் வாங்குவேன், அதுல பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. நான் வாங்குறத உங்களை மாதிரியா இல்லை இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டே இருக்கிறதுக்கு? எடுக்கிறது பிச்சை, அதில் ஏன்டி இவ்வளோ? சரி சரி, மூஞ்ச சரி ஆக்குங்க. இப்படியெல்லாம் என்னை பத்தி பேசிட்டு இருக்காத பட்டுக்க. சரிம்மா. இந்தாங்களா, எல்லாரும் எடுத்துக்கங்க. முதல்ல எனக்கு தாங்க சச்சு. இந்தா எடுத்துக்க. தேங்க்யூ. தாங்க, நான் 4 முடிகிட்ட கொடுக்கேன். எடுத்துக்க சின்ன பொண்ணு. இந்தாங்க 4 முடி. இங்கத்தா. தாங்கக்கா, எனக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துக்க. உங்களுக்கு மறுபடியும் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா?
ஆமாம், அப்புறம் உங்களெல்லாம் பார்த்துட்டு நான் மட்டும் சும்மாவே இருப்பேன். பழைய காப்பி கப்பு கூட எடுத்துகிட்டு போனதா, அதை மறந்து போயிட்டேன். உள்ளே போயிட்டு மறுபடியும் வர்றதுக்கு வலிச்சு போய் இன்னொரு 4 கப்பில் போட்டு எடுத்து வந்திருக்கேன். காப்பி ரொம்ப நல்லா இருக்குக்கா. சரசக்கா கைமனமே தனி. அது உண்மைதான்க்கா, உங்கள் கையால் சாப்பிட்டாலே தனி சுகம். நல்லா இருக்கும். சரி, குடிங்க குடிங்க. அப்புறம் அக்கா இன்னைக்கு மத்தியானம் என்ன சமையல்? மீன் வருதான்னு பார்க்கணும்ல, அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அவர் வந்தால் மீன் வைக்க வேண்டியதான், இல்லைன்னா ஏதாவது காய்கறி போட்டு குழம்பு வைக்க வேண்டியதான். இன்னும் முடிவு பண்ணலை. ஏக்கா எனக்கும் கொஞ்சம் குழம்பு விட்டு கொடுத்துட்ருங்கக்கா. கொஞ்சோண்டு போதும், எனக்கும் என் மாமியாருக்கும். மீன் குழம்பு தான் தேவையில்லை, எந்த குழம்புனாலும் பரவாயில்ல, பருப்பு குழம்புனாலும் பரவாயில்லக்கா, உங்கள் கையால் வச்ச எதுனாலும் பரவாயில்லக்கா, தயவு செஞ்சு கொடுத்துட்ருங்கக்கா. பரவாயில்ல, சின்ன பொண்ணு நம்ம வந்த வேலையை கரெக்டாக ஆரம்பிச்சிட்டா. நம்மளும் நம்ம கிட்ட போட்டு விடுவோம். ஏக்கா எனக்கும் கொஞ்சம் தந்துட்டுருங்கக்கா வீட்டுக்கு, எனக்கும் என் மாமியாருக்கும். இவ்வளோ லட்சணத்துக்கு என்ன கிண்டல் அடிச்சுக்கிறாங்க வேலைங்காதவங்க. ஏன்னா உங்களால் உங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்களோ? வாடுங்களேன், ஒரு வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. அக்கா என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி வர முடக்கல. அப்போ மீனெல்லாம் வரும்போது ஒரு ஆள் மீனை வாங்குங்க, ஒரு ஆள் மசாலா பொருள் வாங்குங்க, எல்லாமே வாங்குங்க, மொத்தம் உட்காந்து சமைக்க. இதை தாக்க எதிர்பார்த்தேன். எங்களுக்கு இது போதுக்க. அடக்கடவுளே, நல்ல சிரிக்கிறத பாதி எல்லாருமே